வணக்கம் நேயர்களே, இன்று தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் வீட்டு வாடகை பிரச்சனை பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்னதாரா நமது அரங்கிற்கு வந்துள்ளார். நேயர்களே, கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள், பதிலை விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நேயர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் எகிரும் வீட்டு வாடகை பிரச்சனை தொடர்பான செய்தி தொகுப்பை பார்ப்போமா? வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என்பார்கள் அந்த காலத்தில். திருமணத்தை நடத்துவது கூட இப்போது எளிதாகிவிட்டது. ஆனால் சொந்தமாய் வீடு வாங்குவது என்பது பெரும்பாலான நடுத்தர மக்களுக்கு இப்போது சாத்தியமாகாத கனவு. காரணம் எகிரும் விலையேற்றம்தான். அதனால்தான் என்னவோ சென்னை மட்டுமல்லாது திருச்சி, மதுரை, கோவை என அனைத்து முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வருகிறது. சென்னையில் மட்டும் 53% பேர் வாடகை வீட்டில்தான் உள்ளனர். சென்னையில் ஒரு படுக்கை அறை மட்டும் கொண்ட வீடுகள் குறைந்தபட்சம் 4 முதல் 5000த்திற்கும் மேல்தான். இதற்காகத்தான் கடந்த 1960ஆம் ஆண்டு வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் வாடகை கட்டுப்பாட்டு வாரியமும் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு பகுதிக்கும் சதுர அடிக்கு என்ன வாடகை என்று அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் இப்படி ஒரு வாரியம் உள்ளதா என்பதுதான் பலரது கேள்வி. பல ஆண்டுகளுக்கு முன்பு வாடகை வீடுகளில் குடியேறுவது மிகவும் அரிது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களில் கூட வாடகை குடித்தனம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. வாடகை குடியிருப்புகள் அதிகரித்துள்ள அதே வேளையில் வாடகைதாரர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் இப்போது புது வடிவில் முளைத்து வில்லங்கமாகிக் கொண்டிருக்கிறது. இதனால் சிவில் நீதிமன்றங்களில் வாடகை தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துவிட்டது. வணக்கம் மேடம். இப்போ பொதுவாக இந்த வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960 கொண்டு வரப்பட்ட சட்டம், அதாவது வாடகை பிரச்சனை தொடர்பாக கொண்டு வரும். இந்த சட்டத்தினோட சாராம்சங்கள் என்னென்ன மேடம்? இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1960 வந்து இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்னென்னா, வீட்டு உரிமையாளர்கள் வந்து அதிகப்படியாக வந்து வாடகை கேட்டு தொந்தரவு செய்வது, குடியிருப்பவர்களை இல்லை வந்து அவர்களை வந்து உடனடியாக நீங்கள் காலி செய்யணும் அப்படின்லாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து வாடகை இருப்பவர்களுக்கு தான் வந்து இந்த சட்டம் வந்து சாதகமாக உள்ளது. பொதுவாக இந்த உரிமையாளர்களுக்கு அதில் என்னென்ன விதிகள் சொல்லியிருக்காங்க? வீட்டு வாடகை உரிமையாளர் இந்தந்த நிபந்தனைகள் தான் விதிக்கின்றோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, குடியிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரெண்ட்டை வந்து ஒழுங்காக கட்டிடணும். அது முதல்ல. ரெண்டாவது வந்து வாடகை வந்து அவங்க வந்து வாங்க மறுத்துட்டா அப்படின்னாக்கா, உரிமையாளர்கள் வந்து வீட்டுக்கு சொந்தக்காரவங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பணும். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து வாடகை வந்து நாங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய நம்பர், எந்த இடத்துல பேங்க் இருக்குது, அந்த விலாசத்தெல்லாம் அவங்க வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ஓனருக்கு வந்து அவங்க வந்து லெட்டர் எழுதணும். அந்த லெட்டருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரிப்ளை வரல அப்படின்னாக்கா, அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மணி ஆர்டர் மூலமாக வந்து அந்த வாடகை வந்து அவங்க வந்து அனுப்பணும். நம்ம விவாதிக்கூடிய நேரத்தில் ஒரு நேயர் காத்திருக்கார். திருச்சியிலேருந்து சந்தான கணேஷ் அப்படிங்கிற நேயர் காத்திருக்கார். மிஸ்டர் சந்தான கணேஷ், உங்களுக்கு இந்த வாடகை தொடர்பாக என்ன பிரச்சனை கேளுங்க. இல்லைங்க, நான் ஒரு ஹவுஸ் ஓனர். நான் 2009 இருந்து 2010 வீடு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. நான் அந்த வீடு வந்து எங்க சொத்து, பரமண்ட சொத்து அது என்பது. அது அக்ரிமெண்ட் முடிஞ்சு காலி பண்ண சொன்னா என்ன காலி பண்ண நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கேஸ் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது. அது கேஸ் வரவே மாட்டாங்க. ஒரு வாட்டி எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு. திருப்பி இப்போ கேஸ் சர்டிஃபிகேட் போட்டு திருப்பி ஓப்பன் ஆகி நடக்காமே இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்குது. அது என்னதான் பண்றதுன்னு கேட்கலாம். அதாவது வாடகை தொடர்பாக ஒரு வழக்கு போட்டு வழக்கு உத்தரவு பெற்ற பிறகும் என்ன காலி பண்ண முடியல, என்ன பண்றாங்க? இது வீட்டு உரிமையாளரோட கேள்வி. இப்போ நீங்க வந்து உங்க பக்கம் தீர்ப்பாயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து மேற்கொண்டு வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை நீங்க வந்து இப்போ கோர்ட்ல வந்து ஆர்டர் போடுறச்சு வந்து 2 மாதம் 3 மாதம் வந்து காலம் வந்து தவணை கொடுத்துருப்பாங்க அவர் வந்து காலி செய்வதற்கு. அப்பயும் அவங்க காலி செய்யல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி அமீனா மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மேடம், இப்போ வந்து இந்த லேண்ட்லார்ட், அதாவது வீட்டு உரிமையாளர்கள், இவர்களுக்கு ஏதாவது இந்தந்த சிறப்புகள் இல்லை உரிமைகள் அப்படின்னு ரைட்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்கு? அந்த நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கேட்டப்ப நான் சொன்ன டெனண்ட்டுக்கு வந்து ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு. இப்போ லேண்ட்லார்டுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய உரிமைகள் வந்து இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து வாடகை ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னாக்கா, குடியிருக்கிறவங்க வந்து இவங்க வந்து கோர்ட்டில் வந்து இவங்க வந்து வழக்கு தாக்கல் செய்து இது மாதிரி இந்த காரணத்துக்காக அவங்க வந்து வீட்டை வந்து காலி பண்ணணும். ஏன்னா வாடகை வந்து தவறாமல் வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வந்து இருக்கிறாங்க. 5ஆம் தேதிக்குள்ளே 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு வாடகை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா இவங்க வந்து கோர்ட்டில் வந்து நிச்சயமாக வந்து வீட்டு உரிமையாளர் வந்து அணுகலாம். அது தவிர இல்லாமல் அவங்க வந்து ஒரு பர்பஸ்க்காக வந்து வாடகை விட்டுருக்காங்க, சப்போஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வந்து வாடகை விடப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா
அதுக்காக அவங்க பயன்படுத்தாமல் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து அந்த இடத்த வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க வந்து கோர்ட்டை வந்து நாடலாம். அது தவிர வந்து இப்போ ஆக்ட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கு, இல்லை நியூசன்ஸ் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஒரு நேயர் பார்ப்போம். சேலத்திலிருந்து மன்சூர் அசாத் அப்படிங்கிற நேயர் காத்திருக்கார். மிஸ்டர் மன்சூர் அசாத், உங்களுக்கு என்ன இந்த வாடகை பிரச்சனை? சார், ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் டெனன்ஸ் இருக்காங்க. உங்க 2 பேர்த்துக்குமே குட் ஆஃப்டர்நூன் விஷஸ் தான். இப்போ மேம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கோர்ட் மூலயமா அப்ளை பண்ணுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம்னாக்கா அவங்க ரொம்ப இப்போ வர டெனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.5 இயர்ஸாக எனக்கு டெனன்ட் ரெண்ட் கொடுக்கறது கிடையாது. நாங்கள் கோர்ட்டில் இப்போ அவங்க கோர்ட்டில் வந்து நாங்கள் அவங்கள மிரட்டின மாதிரி சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. சரி, அந்த கேஸ்க்கு அப்பியர் ஆகுறாங்கனாக்கா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து சிக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி வரதே கிடையாது. நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸாக இது வந்து சும்மாவே இருக்கு. எங்களால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியல. இந்த மாதிரி கேசஸ்ல எங்களுக்கு என்ன மேம் இருக்கு பெனிஃபிட்ஸ்? இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நென்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நாமினல். நாங்கள் வெறும் டபுள் பெட்ரூமு 2200 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு சேலத்தில் சிட்டியில் கொடுத்துருக்கோம். அந்த வாடகை நாங்கள் 3000 ரூபாய்க்கு தான் கேட்டுருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக கண்ட்ரோலில் என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன நார்ம்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு உண்மையுமே தெரியாது. அதுவும் வந்து 1960 பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ அதுக்கு பிறகு எவ்வளவோ வருஷங்கள் மாறிடுச்சு. ஏன் எதுவுமே ரினியூ ஆகலை? எதுவுமே ஏன் இதுக்காக ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது? டெனன்ஸுக்கு மட்டுமே ஏன் வந்து இவ்வளவு ஒரு எதுவும் அவங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயான சொசைட்டி இருக்கிற மாதிரியும் எங்களை மாதிரி வீடு கட்டி வாடகை கொடுத்தவங்க எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவோ இல்லை ரொம்ப அதாவது இவரோட பிரச்சனை உரிமையாளரோட பிரச்சனை, அதாவது வழக்கு போட்டும் வழக்கு நிலைவில் இருக்க சரியா முடியவில்லை அப்படிங்கிறது. இது நிறைய இந்த வீட்டு உரிமையாளர்களோட பிரச்சனை. முன்னாடி வந்து வழக்குகள் வந்து ரொம்ப நாள் வந்து ரெண்ட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 வருடம் 5 வருடங்கள் வந்து டைம் ஆச்சு ஒரு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அப்பீல் போவாங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் போவாங்க, எஸ்எல்பி போவாங்கன்னு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்து அது மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் தற்போது அது மாதிரி நிலைமை இல்லை. கோர்ட்டில் போனீங்கன்னா முக்கால்வாசி 1 வருஷம் 1.5 வருஷம்குள்ளே வந்து ரெண்ட் கண்ட்ரோல் கேசஸ்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்து அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டு லோவர் கோர்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 இயர்ஸ் ஒரு வழக்கு வந்து முடிவதற்கு. அதுக்கு மேலே அவங்க வந்து அப்பீல் போகிறதுக்கு ரைட் வந்து இருக்குது. ரைட் ஆஃப் அப்பீல், ரைட் ஆஃப் ரிவிஷன்லாம் வந்து நம்ம சட்டத்தில் எப்போதுமே வந்து அந்த இடங்கள்லாம் வந்து இருக்குது. கீழ் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு தீர்ப்பு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வீட்டு உரிமையாளருக்கு அவர்கள் வந்து நம்ம முதல்ல சொன்னது போல் அவங்க வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடணும். இவருடைய வழக்கு என்ன அப்படின்னாக்கா ரெண்ட் வந்து அவர் வந்து சரியாக கொடுப்பதில்லை அப்படின்றத அவர் சொன்னார். வழக்கு நிலுவையில் இருக்கு, வழக்கு முடியல அப்படிங்கிறது அவரோட. அவர் வந்து டைம் வாங்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் போனால் ஒரு 4 வயது 5 வயதா வந்து தான் வந்து கோர்ட்லேயும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து தகுந்த வந்து காரணங்கள் இல்லை அப்படின்னாக்கா வந்து எந்த நீதிமன்றத்துலையும் வந்து சும்மாவே வந்து வாய்தா கொடுப்பதில்லை. நான் வந்து சமீபத்தில் ஒரு வழக்கு பண்ணேன். ஒரு 2010 அந்த வழக்கு வந்து வீட்டு உரிமையாளருக்காக தான் நான் வந்து போட்டேன். அது வந்து இட் வாஸ் கமர்ஷியல் ஒரு வாடகை ஒரு கடை வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அதில் வந்து அவர் வந்து வாடகை வந்து சரியாமல் கொடுக்காம இருந்தார். அதனால் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட் கிரவுண்டில் வந்து அந்த வழக்கை வந்து தாக்கல் செய்து இப்போ 1.5 வருஷத்தில் வந்து ஆர்டர் வந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் வந்து ஆர்டர் வந்து வந்துருச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து மிந்தி மாதிரி வந்து ரொம்ப வந்து வழக்குகள் வந்து ஆர்சிஓபி கோர்ட்டில் வந்து டைம் எடுக்கிறது இல்லை. மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் அவ்வளோதான். இப்போ காரைக்குடியிலேருந்து சீலாங்கிற நேயர் காத்துக்காங்க. சீலா, உங்களுக்கு என்ன இந்த வாடகை பிரச்சனை, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? சார், இது வந்து நாங்க வீடு வாடகைக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் வந்து 9 வருஷம் ஆச்சு நாங்க வீடு வாடகைக்கு வந்து. இதுக்கு முன்னாடி அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்பா அவங்க 2 பையன்றது எனக்கு தெரியாது. அவங்க அப்பா தான் எங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாங்க. அவங்க தவறிட்டாங்க, அவங்க அண்ணனும் தவறிட்டாங்க. அவங்க 2 பேரும் தான் எப்பொழுதுமே வந்து வாடகை வாங்குவாங்க. இப்போ அவங்க தம்பி வந்து வாங்க வர்றாரு. சரி, ஓகே, நம்ம எப்பொழுதும் போல கொடுத்துட்டு இருந்தோம். அவர் வாங்க வந்து இந்த 1 இயர்க்குள்ள 2 தடவை வாடகை ஏற்றிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் தடவை வந்து 1000 ரூபாய், 2வது தடவை வந்து 500 ரூபாய் ஏற்றுறதுக்கு இப்போ நாங்கள் எல்லாம் பேசினதுனால ஒத்துக்கிட்டாரு. அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்தது வந்து 5000 ரூபாய், 1700 வந்தோம். சரியா? அப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப 3500 ஆக்கிருக்காங்க. அட்வான்ஸ் வந்து மறுபடியும் எங்களுக்கு 20,000 ஜாஸ்தி வேணும்னு சொல்றாரு. எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் கொடுக்குறோம், செட்டில் பண்றோம்னு சொல்லியாச்சு. வீடு ஃபுல்லா ஒழுகுது, கதவு ஜன்னல் எதுவுமே சரி கிடையாது. எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லி சொன்னோம். அவரால் எதுவுமே பண்ண முடியாது. நாங்க கேட்கறத மட்டும் நெக்ஸ்ட் இருங்க, இல்லாட்டா காலி பிடிக்கணும்னு சொல்றாங்க. சரி, நாங்க வீடு பார்க்கலாம்னா எங்களுக்கு பிரச்சனை என்ன? இதுல என்ன நீங்க என்ன உங்களோட சந்தேகம்? இதுல அவர் இப்ப இடையில
வந்து இப்ப அட்வான்ஸ் கேக்குறாங்க இல்லையா, அப்படி குடுக்கறதுக்கு கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணுமா? சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறீங்களா? அதாவது இவங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இல்லை இப்போ என்னன்னாக்கா வந்து செக்ஷன் 4 இருக்கு. அதில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட் அப்படின்னு சரியான வாடகை வந்து நிர்ணயிக்கக்கூடிய வந்து ஒரு சட்டம் இருக்கிறது. அதில் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த பிரிவில் இவங்க வந்து கோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்கல் செய்து இது மாதிரி வந்து வாடகையோ அட்வான்ஸோ வந்து அதிகப்படியாக கேட்குறாங்க அப்படின்னு இவங்க வந்து நினச்சாங்க அப்படின்னாக்கா அந்த பிரிவில் போய் இவங்க ஒரு அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணி இது மாதிரி வந்து வாடகை கூட கேட்குறாங்க, அட்வான்ஸ் கூட கொடுக்குறாங்கன்னு சொல்லாங்கனாக்கா கோர்ட் வந்து இரு பக்கமும் வந்து அவங்களை விசாரித்து பக்கத்துலலாம் என்ன வாடகை வந்து கொடுக்குறாங்க, அங்கே என்னென்ன வசதிகள்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அந்த ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து நார்மலாக வந்துட்டு எவ்வளோ வந்து மார்க்கெட் வேல்யூ என்ன, இதெல்லாம் பொறுத்து வந்து கோர்ட் வந்து என்ஜினியர்லாம் வந்து நீங்கள் வந்து விசாரிக்கலாம். எல்லாத்தையும் விசாரித்து அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது, இப்போ இவங்க வந்து வீடெல்லாம் ஒழுகுது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் கோர்ட் வந்து எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு என்ன வாடகை வந்து நியாயமாக வந்து இவங்க கொடுக்கணுமோ அதை வந்து கோர்ட் வந்து நிர்ணயிக்கும். இப்போ நம்ம தயாளன் அப்படிங்கிற நேர் சென்னையிலேருந்து காத்திருக்கார். மிஸ்டர் தயாளன், உங்களுக்கு இந்த வாடகை பிரச்சனை தொடர்பாக என்ன சந்தேகம்? சார் அதாவது வந்து இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இப்போ அடுத்த வீடு லீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ ஒரு வீடு பார்த்துருக்கேன், அது லீஸுக்கு போனால் நான் என்னென்ன பண்ணணும் அதுக்கு தெரியல சார். அதை பற்றி தான் ஒரு வீடு வந்து லீஸுக்கு எடுக்கிறது என்னன்னு கேட்குறேன். லீஸ்க்கு இப்போ வந்து மாத வாடகைன்னு இருக்குது. இப்போ வந்து லீஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவர் வந்து இவங்க வந்து கொடுக்கணும். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடணும், லீஸ் அக்ரிமெண்ட் போடணும். அந்த லீஸ் அக்ரிமெண்ட் வந்து அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் இவங்களுக்கு என்னென்ன ஷரத்துக்கள்லாம் வேணுமோ அதை வந்து இவங்க வந்து ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி அதெல்லாம் வந்து அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து இருக்குதான்னு இவங்க வந்து என்ஷூர் பண்ணணும். அதன் பிறகு என்னென்னா சில சமயம் கடன் வாங்கியிருக்கலாம். வீட்டு ஓனர் வந்து அந்த வீடு வாங்குவதற்கு ஹவுசிங் லோன் ஏதாவது வாங்கியிருந்தாக்கா சில சமயம் என்ன ஆகும்னாக்கா இப்போ வந்து பேங்க் வந்து இவங்களை வந்து காலி பண்ண சொல்லி வந்து சில சமயங்களில் அது மாதிரி வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இப்போ குடியிருப்புக்கு வந்து ஏற்படுறது. ஏன்னா இவங்க வந்து லோன் வாங்கிடுவாங்க, இவங்க கிட்ட இருந்து வந்து 5 லட்சம் 10 லட்சமும் பணமும் வாங்கிடுறாங்க. அப்போ பேங்க் இவங்க வந்து ஒழுங்காக வாடகை கட்டாததுனால பேங்க் வந்து இவங்க கிட்ட வந்து நோட்டீஸ் அஃபெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடை வந்து காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து பாதுகாத்தோம் அப்படின்னாக்கா அந்த எழுத கொடுக்குறச்சையே அதுக்கு உண்டான வந்து எல்லா வந்து ஷரத்துக்களையும் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க வந்து எழுதி வாங்கிக்கிறது நல்லது. நேயர்களை, வீட்டு வாடகை பற்றிய சட்ட சந்தேகங்களை பார்த்து வருகிறோம். சென்னை நகரில் வீட்டு வாடகை பிரச்சனை எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்பது பற்றி சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம்.